ஸோ ஹை வீலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அனதர் ஒரு ஆட்டோ டாக்ஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கான ஆட்டோ டாக்ஸ் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 1 lakhs பட்ஜெட்டில் எந்த இவி ஸ்கூட்டர் வாங்கலாம். ஸோ சமீபத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் சிதம்பரம் செல்வன் ப்ரோவும் சேர்ந்து ஒரு பெட்ரோல் விசஸ் இவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டர்ஸ் பற்றின ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். அதில் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். பேட்டரிஸோட ப்ரைஸிங்கு, வாரண்டி, இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்னை பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவி ஸ்கூட்டர் பற்றி நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்குறீங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இவி ஸ்கூட்டர் வாங்கலான்றது போல் நிறைய மெசேஜஸும் என்னால் வந்து பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக எல்லாரும் கேட்கக்கூடியது என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஆக்டிவா வந்து பார்த்துருக்கேன். அதோட ஆன் ரோடு விலை வந்து 1,08,000 1,10,000 வரைக்கும் வருது. இல்லைன்னா நான் வந்து ஒரு ஜூபிட்டர் பார்த்துருக்கேன். ஸோ இதோட விலை இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அப்போ ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட்ல நான் இவி ஸ்கூட்டர் வாங்கலாமா, அப்படின்னா எந்த ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படிங்கிறது போல நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 1 lakhsல ஒரு 5 பெஸ்டான ஸ்கூட்டர்ஸை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெஸ்ட்டான 5 இவி ஸ்கூட்டர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் எந்த 5 ஸ்கூட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஒரு இவி ஸ்கூட்டர் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெயர் தெரியாத பல நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரை சேர்ந்த நிறுவனம் இது, நார்த்தில் வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிராண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவி ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் கண் கூட வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் ஷோரூமில் போங்க, எவ்வளோ இவி ஸ்கூட்டருக்கான ஷோரூம் வந்து புதுசாக திறந்துருக்காங்க அப்படிங்கிறத தாராளமாக வந்து பார்க்க முடியும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரஸ்டபிளான ஒரு பிராண்டு கிட்ட இருந்து வரக்கூடிய இவி ஸ்கூட்டர்ஸை எப்போவுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போனா நீங்கள் கேட்கலாம், ஏன்ப்பா புதுசாக ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, ஏன் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது, நீ வந்து கார்பரேட் பிராண்ட்ஸை தான் வந்து சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்றது போல கேள்விகள் நீங்கள் வந்து கேட்கலாம். பட் நான் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் இருக்கிறது தஞ்சாவூர். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய இவி ஸ்கூட்டர்ஸ் புதுசாக வராங்க, ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு 6-7 மாதங்கள் வந்து வெஹிக்கிள்லாம் செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அப்படின்னா இந்த ஸ்கூட்டர்ஸை வாங்கினவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு கண்ட்ரோலர் ப்ராப்ளம் வருது, பேட்டரி ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் வருது, இல்லை மோட்டாரில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் யாரை போய் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க? ஸோ இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால தான் நான் சொல்கிறேன், ட்ரஸ்டபிளான பிராண்ட் கிட்ட இருந்து நீங்கள் வந்து இவி ஸ்கூட்டர்ஸை வாங்குங்க அப்படின்றது. ஸோ பிராண்டை பற்றி தெளிவுபடுத்தியாச்சு. அடுத்ததான் முக்கியமாக பேட்டரி விஷயத்துக்கு வருவோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் 1 lakhs கேட்டகரியில் எல்எஃப்பி பேட்டரி பயன்படுத்தக்கூடிய நிறைய நிறுவனங்களும் இருக்குது. எல்எஃப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. நார்மலாக லித்தியம் அயன் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்எஃப்பி பேட்டரிஸ் தான் ரொம்ப பிரபலமாக இருந்த பேட்டரிஸ். இந்த பேட்டரி வந்து சும்மாலாம் சொல்லக்கூடியது. இந்த பேட்டரிலையும் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. எல்எஃப்பி பேட்டரிஸ்க்கும் இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குற கேள்வியாக இருக்கும். நான் எந்த பேட்டரி போகலாம், எல்எஃப்பி போகலாமா, லித்தியம் அயன் போகலாமா அப்படிங்கிறது. இதோட கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்குள்ளெல்லாம் நான் வந்து போக விரும்பலை. அதை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். பட் ஆஸ் ஒரு பையராக இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மெயினாக தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்எஃப்பி பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லலாம், இப்படி சொல்லலாமே, நீங்கள் வந்து ஒரு 2 kilowatt பேட்டரி வந்து உருவாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்எஃப்பி பேட்டரிஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதே லித்தியம் அயன் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முன்னாடி இருந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், பெருசாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருந்திருக்காது. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸே வந்து இருக்காது. ஹெல்மெட் வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாத வகையெல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூட்டரில் 30 லிட்டர் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம், 35 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் பயன்படுத்தக்கூடிய ஸ்கூட்டர்ஸாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், எல்எஃப்பி பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், எப்போவுமே கொஞ்சம் ஹெவியராக இருக்கும், வெயிட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் எல்எஃப்பி பேட்டரிலையும் அட்வான்டேஜஸ் வந்து இருக்குதான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்எஃப்பி பேட்டரிஸோட லைஃப் சைக்கிளுங்கிறது லித்தியம் அயன் பேட்டரிஸை காட்டிலும் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரியை வந்து 1000 to 2000 தடவை சைக்கிள் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 3000 to 4000 தடவை வந்து வரும். எல்எஃப்பி பேட்டரிஸ் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் அவங்களோட பேட்டரிக்கான வாரண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எல்எஃப்பி பேட்டரிஸில் வந்து வாரண்டி அதிகமாக இருக்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும்.
அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிங்கனாலும் எல்எஃப்பி பேட்டரிஸ் வந்து உங்களுக்கு அந்த லெவலுக்கு ஹீட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணாது. எல்எஃப்பி பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ அது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து சார்ஜ் போடுறீங்கன்னும் போது 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் எல்எஃப்பி பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கும். பட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஒப்பிடும்போது ஒரு 30% கம்மியான நேரத்திலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கிறது ஏறிடும். ஸோ டைமிங்கும் ஒரு விஷயம் இருக்குது. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னால எல்எஃப்பி பேட்டரிஸ் வந்து வெப்பம், அதாவது ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணாது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஃப்பி பேட்டரிஸ் வந்து சேஃப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான முதல் காரணம் பேட்டரியோட சைஸ் சின்னதாக இருக்கிற பட்சத்தில் அதிகமான கெப்பாசிட்டிஸ் வந்து கொடுக்க முடியும். ஒரு 2 கிலோவாட் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 4 கிலோவாட் பேட்டரின்னு கொடுக்கும்போது ரேஞ்சுங்கிறது அதிகப்படுத்த முடியும். ஸோ அந்த ரீசன்னால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உங்களால் சப்போர்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. எனிவே இது ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இவி ஸ்கூட்டர்ஸில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ ஓகே, ரொம்ப பேசிகிட்டே இருக்கேப்பா, நீ வந்து என்ன 5 வெஹிக்கிள் அதை வந்து எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிப்போம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கக்கூடிய இவி ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் நிறுவனத்தோட மேக்னஸ் நியோ அப்படிங்கிற மாடல் தான். ஸோ இது வந்து நியோ அப்படிங்கிறது புதியதாக 2025 கொண்டு வந்த மாடல். இதில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் டிசைன்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் இவி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட அதிகபட்ச வேகம் அப்படிங்கிறது 65 கிலோமீட்டர் வேகம் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 2.3 கிலோவாட் அவர் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருப்பாங்க. ஃபுல் சார்ஜுக்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய ரியல் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 95 கிலோமீட்டர் வரைக்கும் ரியல் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கிற வகையில் இந்த பேட்டரியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மோட்டாரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது டீசெண்டாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டார் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவி ஸ்கூட்டரில் வந்து ரேஞ்ச் வந்து கண்ணாமண்ணான்னு வந்து குறையும். எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லலாம் இவி ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் போகிறீங்கனாலும் ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்கும். அதே சமயத்தில் சோலோவாக போகிறீங்கனாலும் ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்கும். வெயிட்டு ஒரு 80 கிலோ ஆட்கள் ஓட்டினா ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்கும். ஒரு 55 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஆட்கள் ஓட்டினா அதுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். ரேஞ்சுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட்டை பொறுத்து நிறைய மாறுதல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொல்லக்கூடிய அந்த ட்ரூ ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு 20% வந்து கம்மியான ரேஞ்ச் தான் வந்து கொடுக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய ரேஞ்சுங்கிறது பிராண்ட் சொல்லக்கூடிய ரேஞ்சு தான். இதுல இருந்து ஒரு 20% குறைச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட அந்த ரியல் வேர்ல்டு சுச்சுவேஷனில் ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். இதோட எக்ஷோரூம் விலை அப்படிங்கிறது 84,999 ரூபா எக்ஷோரூம் விலையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டருக்கான வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 75,000 கிலோமீட்டர் அல்லது 3 வருடம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ 75,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான வாரண்டி அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 4ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனத்தோட ஐக்யூப் வெஹிக்கிள் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதோட ஸ்டாண்டர்ட் மாடல் தான் நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல வந்து எடுத்திருக்கோம். இதோட எக்ஷோரூம் விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 99,999 ரூபா அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மாடலோட எக்ஷோரூம் விலை அப்படிங்கிறது வருது. ஆன்ரோடுங்கிறது ஒரு 1,07,000 ரூபா பக்கம் ஆன்ரோடு காஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ இந்த ஸ்கூட்டரோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டபுளான பிராண்ட், சர்வீஸ் பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது. வாரண்டி கிளைமிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ அதனால ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி அண்ட் டிவிஎஸோட ஷோரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரண்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாரண்டி பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து ஈஸியாக சரி செஞ்சுக்க முடியும்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் 2.2 கிலோவாட் அவர் பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டராக டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ஹப் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் வந்து போக முடியும். ஐடிசி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 94 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டிரைவிங் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியன் டிரைவிங் சைக்கிள் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இதுவே ரியல் வேர்ல்டு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து குறைய தான் செய்யும். ஸோ அதனால் என்ன தான் பிராண்ட் வந்து ஐடிசி ரேஞ்ச் டெஸ்ட்டு, புது புது பெயர்கள்லாம் வந்து உருவாக்கி ரேஞ்ச் டெஸ்ட்டு, இன்ஹவுஸ் ரேஞ்ச் டெஸ்ட்டு அப்படிலாம் வந்து பண்ணி ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய ரேஞ்சுங்கிறது நமக்கு கிடைக்காது. அதில் இருந்து ஒரு 15-20% வந்து குறைவாக தான் கிடைக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. டிவிஎஸ் ஐக்யூ பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் விலை வந்து அதிகம் தான். நான் சொல்லக்கூடிய மித்த ஸ்கூட்டரை காட்டிலும் டிவிஎஸோட ஐக்யூப் வந்து விலை அதிகமாக தான் இருக்குது.
பட் இதில் கொடுத்துருக்கிறது ஹப் மோட்டார் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனால தான் நான் இதை வந்து 4வது ஆப்ஷனாக வந்து கொடுக்குறேன். என்னதான் ட்ரஸ்டபிளான பிராண்டாக இருந்தாலும் இதை 4th ஆப்ஷனாக கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பயன்படுத்தியிருக்கிறது ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் டார்க்லாம் வந்து கம்மியாக இருக்குது. 2.2 kWh பேட்டரி வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதா. விலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம 3ஆவதாக இருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு போவோம். ஸோ 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட சேத்தாக் தான். ஸோ இதில் வந்து 30 சீரிஸ் ஸ்கூட்டர்ஸ் தான் வந்து பார்க்கணும். 30 சீரிஸ் அப்படிங்கிறதுக்கு 35 சீரிஸ் அப்படிங்கிற ஸ்கூட்டர் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய 30 சீரிஸ் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர்னு சொல்லலாம் பஜாஜ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த சேத்தாக்கோட இந்த 30 அதாவது 3001 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலோட எக்ஷோரம் விலைங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 98,000 ரூபா எக்ஷோரம் விலை அப்படிங்கிறது வருது. ஆன் ரோட் விலை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1,05,000 ரூபா 1,06,000 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் விலை அப்படிங்கிறது வரும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா மெட்டல் பாடியில வந்து உருவாக்கியிருப்பாங்க. மெட்டல் பில்டு ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கிற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ஒரு 3 கிலோவாட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 126 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரை நீங்கள் ஒரு 3.5 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஐக்யூப்ல சார்ஜிங் ஸ்பீடு சொல்லலை. ஒரு 2.50 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 0 to 80 வந்து பண்ண முடியும். இந்த ஸ்கூட்டர் 0 to 80 பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரத்தில் வந்து பண்ண முடியும். அதை விட இதோட பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது அதிகம். ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. ஐடிசி ரேஞ்சு தான் நான் குறிப்பிடுறேன். 127 கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹப் மோட்டார் தான். பட் இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா கியர் மெக்கானிசம் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு பெட்டரான டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர்ல வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஈகோ மோட்லேயே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மேடாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக கிளைம் பண்ணுற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களோட பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு டபுள்ஸ் வச்சுக்கிட்டே மேலே ஏற முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் மோடை வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இல்லை. பின்னாடி இருக்கிறவங்கள இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு சொல்லுவேன். நாங்கள் டெஸ்ட் பண்ணதுலேயே ஒரு கிளைம் மேடெல்லாம் வந்து ஈஸியாக கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இருந்தது பஜாஜோட சேத்தாக் ஸ்கூட்டர்ஸ் தான். இந்த பைக்கோட அதிகபட்ச வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 63 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகக்கூடியதாக இருக்குது. இதோட பேட்டரியோட வேரண்டின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வேரண்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம 2ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஒரே பிராண்டு தான். 2வது இடமும் சரி 3வது இடமும் சரி ஒரே பிராண்டு தான் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். இன்கேஸ் சொல்லணும்னா ஒரே பிராண்டில் ஒரே ஸ்கூட்டரை தான் வந்து குறிப்பிட போகிறோம். ஸோ ஓலாவோட S1X அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடல் தான் நம்ம வந்து குறிப்பிட போகிறோம். இந்த S1X அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓலா நிறுவனத்தோட ஒரு என்ட்ரி லெவல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 2 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 3 கிலோவாட் பேட்டரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர்ஸோட எக்ஷோரம் விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட் பேட்டரி போறீங்கன்ற பட்சத்தில் 81,999 ரூபா எக்ஷோரம் விலை வந்து இருக்கு. இதே 3 கிலோவாட் போறீங்கன்ற பட்சத்தில் 94,999 ரூபா, அதாவது 82,000 ரூபா 95,000 ரூபா விலையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேட்டரிஸ் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பெக் எல்லாமே சிமிலராக இருக்கும். பட் பேட்டரி அண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டர்ல மாறுதல்கள் இருக்கும். ஸோ 2 கிலோவாட் பேட்டரி போறீங்கன்ற பட்சத்தில் 108 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதே 3 கிலோவாட் போறீங்கன்ற பட்சத்தில் 176 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஓலா ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். அதாவது S1X அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்கூட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த அந்த ஏர் எடிஷன்லாம் வந்து ஹப் மோட்டரா வந்து வடிவமைச்சிருந்தாங்க. பட் இது வந்து செயின் டிரைவ் இருக்கக்கூடிய மிட் டிரைவ் மோட்டரா தான் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரலா மோட்டார் இருக்கும், செயின் டிரைவ்ல இது இயங்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர் அப்படிங்கிறது அது ஓலா நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் தான். அண்ட் இந்த S1X மாடலும் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான வேகம், அதாவது 2 கிலோவாட் போறீங்கன்னா 101 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் உங்களால போக முடியும். 3 கிலோவாட் போறீங்கன்ற பட்சத்தில் 115 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் அப்படிங்கிறது போக முடியும். 0 to 40 3.1 செகண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் 3 கிலோவாட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் 2 கிலோவாட் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வந்து சொல்லலாம். 3.4 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பேட்டரிக்கான வேரண்டியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வேரண்டி இருக்கிற வகையில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் வேரண்டி மூலியமா 8 வருஷம் வரைக்கும் வேரண்டி இருக்கிற வகையில ஓலா நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்ன எல்லா நிறுவனத்திலையுமே வந்து எக்ஸ்டர்னல் வேரண்டி அப்படிங்கிறது இருக்கு. அது கொஞ்சம் அதிகமா பே பண்ணி நீங்க போட வேண்டியதா இருக்கும். ஸ்டாக்ல ஒரு வேரண்டி கொடுப்பாங்க, நீங்க கொஞ்சம் எக்ஸஸா பே பண்ணீங்கன்னா எக்ஸ்டர்னல் வேரண்டிங்கிறது கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய ஆட்கள் எக்ஸ்டர்னல் வேரண்டியும் சேர்த்து நீங்க பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும்
எல்லா இன்சூரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரிக்கு கிளைமிங் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. ஆக்சிடென்டல் கிளைமிங்லேயுமே பேட்டரிக்கான கிளைமிங்கிறது நிறைய ஸ்கூட்டரில் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால அதை முக்கியமாக வந்து பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய இன்சூரன்ஸில் பேட்டரிக்கான கிளைம் இருக்கான்றதையும் அந்த டீலர்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். பேட்டரிக்கு அதாவது ஆக்சிடென்டல் கிளைம் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸில் கவர் ஆகும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து கவர் ஆகாது. பேட்டரியோட லைஃப் சைக்கிள் குறைஞ்சாலும் அது இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. ஆக்சிடென்ட் ஆகும்போது பேட்டரி கிளைம் ஆகணும். ஸோ அது வந்து உங்கள் இன்சூரன்ஸில் மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இந்த விஷயத்தையும் பகிரணும்னு நினச்சேன், அதனால் அதையும் வந்து குறிப்பிட்டுறேன். ஸோ ஓலாவோட இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு தான். ரொம்ப அதிக நேரம் எடுத்து தான் நீங்கள் இதை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா ஸ்கூட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக மேக்னஸ் நியோவை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரிக்கு மோஸ்ட்லி 50,000 கிலோமீட்டர் இல்லை 3 வருஷம் வாரண்டிங்கிறது கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூட்டர் வாங்கும் போதே எக்ஸ்டர்னல் வாரண்டியோட சேர்த்து வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் என்னதான் வாரண்டியோட நீங்கள் ஸ்கூட்டர் வந்து வாங்கினாலும் பேட்டரிக்கான வாரண்டிங்கிறது கொடுத்தாலும் பேட்டரியோட ரேஞ்சுக்கு யாரும் வாரண்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. 85 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஸ்கூட்டர் 3 வருடம் கழிச்சு 65 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் என்னப்பா 65 தான் கொடுக்குது எனக்கு பேட்டரி மாற்றி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி தரமாட்டாங்க. ரேஞ்சுக்கு வேரண்டிங்கிறதுலாம் கிடையாது. இன்கேஸ் வெஹிக்கிள் ஸ்டார்ட்டே ஆகலை, ஓடவே இல்லை அப்படிங்கிற சூழல் வரும்போது வேணால் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அண்ட் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது ரீப்ளேஸ்மெண்ட் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ரொம்ப விலை வந்து அதிகம். ஒரு சேத்தாக் போறீங்கன்ற பட்சத்தில் 60,000 70,000 ரூபா வரைக்கும் பேட்டரிக்கான காஸ்ட் வரும் அப்படின்றது போலலாம் அந்த பாட்காஸ்ட்டில் வந்து குறிப்பிட்டிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான நிறைய ஷாப்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிப்பேர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில நாட்கள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வருடங்கள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ரிப்பேர் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதாவது நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்துறீங்கன்னா அதில் எந்தெந்த செல் டேமேஜாக இருக்கோ அந்த செல்லை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் வந்து அந்த பேட்டரியை திரும்பவும் ரீயூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து நிறையவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்க சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவி ஸ்கூட்டர்ஸோட பேட்டரிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ பார்க்கலாம் நிறைய கார் மகேந்திரா டாடா நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்டிலாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி ஸ்கூட்டர்ஸுக்கும் ஒரு லைஃப் டைம் வாரண்டிலாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ஸ்டாக்லேயே வரும்போது ஒரு 8 வருஷம் வாரண்டி, ஒரு 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி அப்படிங்கிறது போலலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். ஸோ நிறுவனங்கள் அதெல்லாம் ஒரு முயற்சியாக எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் இவி ஸ்கூட்டர் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாரண்டிஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் பேட்டரி டெக்னாலஜிஸ் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. பிஒய்டியோட பிளேட் செல் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வர தொடங்கிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் இந்த பிஒய்டியோட பிளேட் செல் டெக்னாலஜிலாம் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்க சூழலில் நீங்கள் ஓலாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட 4 கிலோவாட் பேட்டரிலாம் பயன்படுத்துறீங்கன்னும் போது 242 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஃபியூச்சர் இந்த பிளேட் செல் டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரும்போது ஒரு ஸ்கூட்டரை ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 400 கிலோமீட்டர் போக முடியும், 500 கிலோமீட்டர் போக முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து மாறிடும். அப்படி இருக்கிற சூழலில் இவி ஸ்கூட்டர்ஸை தாராளமாக லாங் ரைடு கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இங்கே சார்ஜ் போட்டுட்டு ஒரு 120 கிலோமீட்டரோ இல்லை 200 கிலோமீட்டர் வந்து தாராளமாக வந்து போயிட்டு வர முடியும். அது மாதிரியான ஸ்கூட்டர்ஸ்லாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து நம்மளே பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃபாஸ்ட் சார்ஜிங், கமர்ஷியலாக சார்ஜ் பண்ணுற வகையில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஏத்தர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூட்டர்ஸ் அவங்களோட ஷோரூம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஏத்தர் நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ நான் தஞ்சாவூரில் இருக்கேன், நான் ஒரு திருச்சி போகணும், திருச்சி போய் சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறணும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் ஏத்தர் ஷோரூமில் வெளியில் இருக்கக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டு வரா மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஏத்தர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி மித்த நிறுவனங்களும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எனவே நான் சொன்ன இந்த 5 ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 1 lakhs அண்ட் 1.1 lakhs பட்ஜெட்டில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். 1,10,000 ஆன் ரோடு விலைங்கிறது வரும். நான் சொன்ன இந்த ஸ்கூட்டர்ஸோட ப்ரைஸிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆக்டிவாவோ இல்லை அக்சஸோ வந்து பார்க்குறீங்கன்னும் போது இந்த ஸ்கூட்டர்ஸையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ரேஞ்சை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன எல்லா ஸ்கூட்டர்ஸும் வந்து அதிகபட்சமான ரேஞ்சுங்கிறது அவங்க சொல்லக்கூடியது 80, 90, 100 இருந்தாலும் ஒரு 70, 75 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஸ்கூட்டராக இருக்கும். உங்களோட யூசேஜ் இந்த 70, 75 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இவி ஸ்கூட்டர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் தான் போவேன், இங்கேருந்து நான் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ண தான் பார்க்குறீங்க அப்படின்னும் போதுலாம் இவி ஸ்கூட்டர்ஸை நீங்கள் தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.